நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதுலே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை அமைக்கிட்டு ஆளுங்கிறத அமைக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எப்போவுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வணக்கம் தமிழா. இன்றைக்கான நம்மளுடைய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கண்ட்ரோல் ட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் உங்கள் அம்மா உங்களை எழுப்பி விட்றதா இருக்கட்டும், உங்கள் அப்பா நைட்டு உங்களை தூங்க போடான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இடையில உங்கள் அம்மா காய்கறி வேண்டா கடைக்கு போய்ட்டான்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இபி பில்லு கட்டிட்டு வந்துடுறா, டெலிஃபோன் பில்லு கட்டிட்டு வந்துடுறான்னு சொல்லதாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய லைஃப்பை இன்னொருத்தங்க தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு 5 ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். அந்த 5 ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு தேவைங்கிற விஷயத்த அடுத்தவங்களை செய்ய சொல்லும் போச்சில் அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு உங்களை கண்டிப்பாக பிடிக்க வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். நம்ம ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு கேட்கும் போச்சில் நீங்களும் அவங்களும் ஒரு அமைதியான இடத்துல வாக்கிங் போய்ட்டுருக்கச்சில் உங்களுக்கு பிடிச்சதை பேசிட்டு போங்க. அதாவது உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை பற்றி பேசிட்டு போய்ட்டுருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கச்சில் அவங்க லெஃப்ட்டு காலை முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா உங்கள் லெஃப்ட்டு காலும் முன்னாடி வைப்பீங்க. அவங்க ரைட்டு காலை முன்னாடி வச்சாங்கன்னா நீங்களும் உங்கள் ரைட் காலை முன்னாடி வைப்பீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டும் அவங்களுடைய மைண்டும் ஒரு கட்டத்தில் சிங்க் ஆயிரும். இது நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று நீங்கள் அவங்களுக்கு ஏற்றாப்புல அந்த வாக்கிங் டைமில் மாறுவீங்க, இல்லைனா அவங்க உங்களுக்கு ஏற்றாப்புல அந்த வாக்கிங் டைமில் மாறுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இரு மனங்கள் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒருத்தங்களை பார்க்கிங்க அப்படின்னா ஹாய் சொல்லிவிட்டு அவங்கள பற்றி சிரிச்சிடக்கூடாது. சிம்பிளாக ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ட்டு வந்துடணும். நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பா இவங்க யாரை பார்த்தாலும் இப்படி தான் பல்ல காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதாவது எல்லாரும் மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக ஹாய் சொல்லிவிட்டு வந்துடணும். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் 2வது டைம் அவங்கள வேறு எங்கேயா பார்ப்பீங்களா, அந்த டைமில் நீங்கள் ஓவர் எக்ஸைட்டட் ஆகணும். அதாவது அவங்கள பற்றி சிரிக்கலாம், இன்னும் அதிகமாக அவங்கக்கிட்ட பேசலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கும். ஓ, நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட பேசினது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால் அவங்க நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நாமளும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கேர்ள் பெஸ்ட்டியோ இல்லை ஒரு பாய் பெஸ்ட்டியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் அப்படி ஹெல்ப் கேட்கும் போச்சில் செய்வியா செய்ய மாட்டியா, எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதாவது அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லி முடிச்சிருங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெல்ப் கேட்கும் போச்சில் ப்ளீஸுங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்பேன். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மச்சி எப்படியாவது என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கும் போச்சில் அவங்க 2 பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, எஸ்ஸு நோ. ஆனால் மேக்ஸிமம் நோன்னு சொல்கிற வாய்ப்புக்கு நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, மச்சி ப்ளீஸில் எப்படியாவது என்னை கொண்டு பிக்கப் பண்ணி கொண்டு வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லணும். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சார் ப்ளீஸ்னு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் விட்டுருன்னு வேறு சொல்லிட்டான், அப்போ கண்டிப்பாக நம்ம அவனுக்கு செய்யணும்னு நினச்சி அவங்க வேலை செய்யும் போச்சில் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டோமோ அதை அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. 4வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப பிளேடு போட்டுகிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அண்ட புழுக்கு ஆகாச புழுக்கு அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி வெறித்தனமாக ஆக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய நெத்தியை குறுகுறுன்னு ஊற்று பார்க்கணும். அது கண்ணு ஊற்று பார்க்கக்கூடாது, நெத்தியை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் அவனே வெறுப்பாயிடுவான். என்னடா இவன் இந்த பார்வை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவன் உங்களை விட்டுட்டு போயிடுவான். இது ஒரு ரொம்ப நல்ல ட்ரிக்கு. ஏன்னா நிறைய பிளேடு போடுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அது பொண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம். அவங்க வேறு கோஷ்டியில் இருக்காங்க, வேறு கேங்கில் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கையை நீட்டிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க சிரிச்சிட்டு போடா லூசு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்க ஏதாவது ஒரு துறையில் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். என்ன அப்படின்னா, சிலருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், சிலர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிலர் படிப்புன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கிரிக்கெட்டை பற்றி பேசணும். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓ இவனுக்கும் நம்ம டேஸ்ட்டு தான், இவளுக்கும் நம்ம டேஸ்ட்டு தான், அப்போது இவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக ஆகிறதுக்கு இவளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போச்சில் அவங்க சும்மா நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் 2வது தடவை நீங்கள் அவங்கள பார்க்கும் போச்சில் அவங்களே கூப்பிட்டு உங்களை அவங்க பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
5 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத மற்றவங்கள உங்களால் ஈஸியாக செய்ய வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸை நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ட்ரிக்ஸ் என்னென்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்பா அப்படின்னு சொல்கிற ட்ரிக்கையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃபிஷியல் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதை முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.